எல்லா விதத்துலையுமே தேஜஸாக ஆயிடலாம், நல்லபடியாக ஆயிடலான்னு அர்த்தம். ஆக 5ஆம் இடத்து குரு அற்புதமான பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். இந்த 3 கிரகங்கள் உங்கள் சாதகமற்ற சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்பாடியோ எல்லா கெட்டதும் முடிஞ்சிச்சுராப்பா, இனிமேல் நல்லா இருப்பேன்ற பாசிட்டிவான எனர்ஜியோடு நீங்கள் வாழ்க்கையில் உயர போகிற காலமாக இருக்கும். அதனால் பயம் ஏதுமில்லை. நிதானமாக, கவனமாக, ஆணவம் இல்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எல்லாமே நல்லபடியாக முடியும். ஆக சிறப்பு தான். 25% தான். ஆனால் அது குருனால் கிடைக்கிறதுனால சிறப்புன்ற வார்த்தையை சொல்கிறோம். அடுத்தது மீனராசிக்கு ஜென்ம சனியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் சனி பகவான். 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு. 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ல் ராகு. 12ல் ராகு என்ன தருவார் அப்படின்னா, போதையில், மாயையில், ஆசையில் பற்பல நஷ்டத்தையும் பயணத்தையும் அலைச்சலையும் கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்தில் இருக்க கேது பகவான் வாதம், வம்பு, வழக்கு இவைகளிலிருந்து வெற்றியை கொடுக்க போகிறார். அதாவது நிவர்த்தியை கொடுக்க போகிறார். நோய் நொடி இருந்தால் அதுலேருந்து விலக்கு தர போகிறார். ஆக நீண்ட கால பிரச்சனைகள்லாம் முடிவு கட்ட போகிறார். 4ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் என்ன பண்ணுவார்? 4ஆம் இடத்து குரு பகவான் நன்மை செய்ய மாட்டார். ஏன்னா பாண்டவர்கள் எல்லாத்தையுமே இழந்து, சொத்து பத்தெல்லாம் இழந்து போனதே 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தான். அதனால் நீங்கள் உங்கள் சுக சௌகரியங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவரோட பார்வை உங்களோட 10ஆம் இடத்துல விழுது. அதனால் தொழில் மாற்றம், வருமான மாற்றம், வேலை மாற்றத்துக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. இவை எல்லாமே சுப மாற்றமாக இருக்கும். அது மொத்தத்தில் என்ன தான் இருக்கும்? ஜென்மத்தில் சனி கவலையை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும், பயணத்தை கொடுக்கும். ஏன்னா கேது பகவான் ஒரு ஆள் மட்டும்தான் நன்மை தர மாதிரி இருக்கார். 25% நன்மைகள் உண்டு. மற்ற 75%க்குரிய முக்கிய கிரகங்களான சனியும் குருவும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதுனால, சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் கவலை, இடமாற்றம், நஷ்டம், பயணம் தவிர்க்க இயலாது. இதுதான் உங்களுடைய 12 ராசிக்கான பலாபலன்களாக இருக்குது. மேற்கொண்டு இந்த பலன்களுடைய அளவு கூடவோ குறையவோ செய்யும். எப்படி அப்படின்னா, உங்களோட சொந்த ஜாதகத்தில் இன்னும் 3 விஷயம் இருக்குது. ஒன்று தலையெழுத்து, இன்னொன்று தசா, இன்னொன்று புத்தி. இந்த 3 விஷயத்தை அனுசரித்து தான் இது நான் சொன்ன பலனுடைய ஏற்ற இறக்கத்தை நீங்கள் கூட்டி குறைச்சி பார்த்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். வேணும்னா நம்மளோட ஆன்லைனுக்கு வாங்க, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.